அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 9th தமிழ் இயல் 7க்கு முக்கியமான 60 முக்கியமான வினாக்கள் பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க, மதுரை காஞ்சியின் ஆசிரியர் யார்? இதில் சில கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய சிலபஸ் படி புக்கில் பழைய சிலபஸ் படி வரும். மதுரை காஞ்சியின் ஆசிரியர் ஆன்சர் சரிதான், மாங்குடி மருதனார் ஆவார். இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார்? இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு இந்த நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் மாசு அண்ணாமலை அவர்கள். ஒன்றன் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயராகும். தொல்காப்பியர் ஆகுபெயர்களை 15ஆகவும் நன்னூலார் 7ஆகவும் வகைப்படுத்தி இலக்கணம் வகுத்துள்ளனர். இதில் சரியானது பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் சரியான ஒன்று. தொல்காப்பியர் ஆகுபெயரில் 15ங்கிறது தவறு, நன்னூலார் 7ன்னு சொன்னது தவறான ஒன்றாகும். அடுத்த கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடு. தமிழ் பழமொழிகள் ஜெயகாந்தன். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா அவர்கள். தமிழ் பழமொழிகள் ஜெயகாந்தன் இயற்றியது கிடையாது. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா அவர்கள் என்பது இரண்டாவது இணை சரியான ஒன்று. தூக்கில் இடப்படுவதற்கு முதல் நாள் இரவு நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறிய இளைஞர் ராமு ஆவார். முல்லையை தொடுத்தால் எவ்வகை ஆகுபெயர்? முல்லையை தொடுத்தால் இது கண்டிப்பா பொருளாகு பெயரை குறிக்கும். நற்பொருள் செய்வார்க்கு இடம்பொருள் அஃது இடம். இவ்வடிகள் எந்நாட்டின் சிறப்பை கூறுகின்றன? நற்பொருள் செய்வார்க்கு இடம்பொருள் அஃது இடம். இந்த வரிகள் இடம்பெற்ற எந்த நாட்டின் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏமாங்காத நாட்டின் சிறப்பை கூறுகின்றன. கீழ் கண்டவற்றுள் தொழிலாகு பெயரை குறிக்கும் தொடர் எது? தொழிலாகு பெயர் இதில் பார்த்தீங்கன்னா வற்றல் தின்றான் என்பதுதான் தொழிலாகு பெயரை குறிக்கும் தொடராகும். கேப்டன் தாசன் என்பவர் சுதந்திர இந்தியாவின் எந்நாட்டு தூதுவராக பணியாற்றினார்? தாசன் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் செசல் நாட்டு தூதுவராக பணியாற்றினார். சீவக சிந்தாமணி கூற்று பாருங்க, மணநூல் எனவும் அழைக்கப்படுகிறது. இன்பச் சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் திருத்தக்க தேவர் இக்காப்பியத்தை படைத்துள்ளார். திருத்தக்க தேவரின் காலம் 6ஆம் நூற்றாண்டு. இதில் பார்த்தீங்கன்னா 3 மட்டும் அவருடைய காலம் 6ஆம் நூற்றாண்டு என்பது தவறு. கூற்று 1, 2 சரியான ஒன்று. நச்சிலைவேல் கோதை நாடு இப்பாடலில் பயின்று வரும் அணி எது? நச்சிலைவேல் கோதை நாடு இப்பாடலில் பயின்று வரும் அணி தற்குறிப்பேற்ற அணியாகும். டெல்லி சலோ என்று போர் முழக்கம் செய்தவர் யார்? கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. டெல்லி சலோ என்றவர் நேதாஜி அவர்கள். தவறான இணையை தேர்ந்தெடு. ஒன்று பெற்றால் ஒளிமயம் எண்ணளவை ஆகுபெயர். 2 கிலோ கொடு முகத்தல் அளவை ஆகுபெயர். அரை லிட்டர் வாங்கு எடுத்தல் அளவை ஆகுபெயர். 5 மீட்டர் வெட்டினான் நீட்டல் அளவை ஆகுபெயர். இதில் பார்த்தீங்கன்னா 2, 3 2 கிலோ கொடுங்கிறது எடுத்தல் அளவி வரும், அரை லிட்டருங்கிறது முகத்தல் அளவி வரும். 2, 3 தவறான இணையாகும். இலக்கண குறிப்பு தருக. அஞ்சி ஊ கொண்டு முடிஞ்சாவே நம்ம என்னன்னு பார்த்தோம், வினையெச்சமாகும். நேதாஜியே தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்று கூறியவர் முத்துராமலிங்கர் ஆவார். சரியான பொருளை தேர்ந்தெடு. வெறியி பார்ப்புன்னா எதை குறிக்கும்? வெறியி அப்படின்னா அஞ்சி, பார்ப்பு குஞ்சு என பொருள்படும். இந்திய தேசிய இராணுவத்தில் யாருடைய பெயர்கள் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது? இந்திய தேசிய இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. நாவலோ என்றழைக்கும் நாளோதை இந்நிகழ்ச்சி எந்நாட்டில் நடைபெறுவதாக முத்தொள்ளாயிரம் கூறுகிறது? நாவலோ இது பார்த்தீங்கன்னா சோழ நாட்டில் நடைபெறுவதாக முத்தொள்ளாயிரம் கூறுகிறது. வகுப்பறை சிரித்தது எவ்வகை ஆகுபெயர்? வகுப்பறை சிரித்தது இது கண்டிப்பாக இடவாகு பெயராகும். 2ஆம் உலகப் போரின் போது சரணடைந்த வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் யார் தலைமையில் INA என்ற படையை உருவாக்கினர்? 2ஆம் உலகப் போரின் போது சரணடைந்த வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் தலைமையில் தான் படையை உருவாக்கினர். முத்தொள்ளாயிரம் எவ்வகை பாவால் எழுதப்பட்ட நூல்?
முத்தொள்ளாயிரம் பார்த்தீங்கன்னா வெண்பாவால் இயற்றப்பட்ட நூலாகும். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும் என்பது யாருடைய பொன்மொழி? நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டம். இது நேதாஜி அவர்களின் பொன்மொழியாகும். கீழ்கண்டவற்றுள் சினையாகு பெயரை குறிக்கும் தொடர் எது? சினையாகு பெயர் இதுல மறுக்கொழுந்து நட்டான் என்பதுதான் சரியான தொடர். நகைமுத்த வெண்குடையான் நாடு, இப்பாடல் என் நாட்டின் வளத்தை கூறுகிறது. எந்த நாட்டின் வளம்னு பார்த்தீங்கன்னா நகைமுத்த வெண்குடையான் நாடு, இது பாண்டிய நாட்டின் வளத்தை கூறுகிறது. இரண்டாம் உலகப் போரின் போது ஆங்கிலேய படைகள் ஜப்பானியர்களிடம் சரணடைந்த நாள் எந்த நாள்? ஆங்கிலேய படை ஜப்பானியர்களிடம் சரணடைந்த நாள் 1942 பிப்ரவரி 15 ஆகும். வயலடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல்கால்களால் ஆரே என்ற வரிகளை இயற்றியவர் யார்? வயலடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் இந்த வரிகளை இயற்றியவர் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படும் வாணிதாசன் அவர்கள். நகைமுத்த வெண்குடையான் நாடு, இப்பாடலில் பயின்று வரும் அணி எது? நகைமுத்த வெண்குடையான் நாடு, இதுல உவமை அணி பயின்று வந்துள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவராக பதவியேற்ற நாள் எந்த நாள்? சந்திரபோஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவராக பதவியேற்ற நாள் 1943 ஜூலை 9 ஆகும். சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக எந்த நூலை திருத்தக்க தேவர் பாடினார்? இவர் பார்த்தீங்கன்னா நரிவிருத்தம் என்ற நூலைத்தான் சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக பாடினார். அள்ளல் பலனத்து அறக்காம்பல் வாயவில, இவ்வரிகள் எந்நாட்டின் வளத்தை கூறுகின்றன? அள்ளல் பலனம் அறக்காம்பல் வாயவில, இது சேர நாட்டின் வளத்தை கூறுகின்றன. ஐஎன்ஏ எந்த ஆண்டு ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவண்ண கொடியை ஏற்றியது? அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா 1944 மார்ச் 18 அன்று. கொடியனார் செய் கோலமும் வைகள் தோறும் ஆயிரம், இவ்வடிகள் சீவக சிந்தாமணியில் எந்த இலம்பகத்தில் அமைந்துள்ளன? கொடியனார் செய் கோலமும் வைகள் தோறும் ஆயிரம், இது சீவக சிந்தாமணியில நாமகள் இலம்பகத்தில் அமைந்துள்ளன. மதுரை காஞ்சி மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டது? மதுரை காஞ்சி பார்த்தீங்கன்னா மொத்தமா 782 அடிகளை கொண்டது. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். இரண்டாம் உலகப் போரின் போது ஆங்கிலேய படைகள் ஜப்பானியர்களிடம் சரணடைந்த இடம் எது? ஆங்கிலேய படைகள் ஜப்பானியர்களிடம் சரணடைந்த இடம் மலேயா ஆகும். மாகால் எடுத்த முன்னீர் போல், இவ்வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன? மாகால் எடுத்த முன்னீர் போல் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சியாகும். சரியான பொருளை தேர்ந்தெடு. அல்லல் பலனம், அல்லல் என்பது சேரை குறிக்கும், பலனம் என்பது வயல், அதாவது நீர்மிக்க வயலை குறிக்கும். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் என்று கூறியவர் தில்லான் அவர்கள். நல்யானை கோக்கில்லி நாடு, இப்பாடலில் பயின்று வரும் அணி எது? நல்யானை கோக்கில்லி நாடு, இப்பாடலில் பயின்று வரும் அணி உவமை அணியாகும். ஐஎன்ஏவில் இருந்த வீரர்களுக்கு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி ஜப்பானில் உள்ள எந்த அகாடமியில் வழங்கப்பட்டது? அந்த அகாடமி பேர் பார்த்தீங்கன்னா இம்பீரியல் மிலிட்ரி அகாடமியில் வழங்கப்பட்டது. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணியாகும். மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யார்? மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆவார். சரியான இணையை தேர்ந்தெடு. நாவலோ நாள்வாழ்க என்பது போன்ற வாழ்த்து, இசைத்தால் ஆரவாரத்தோடு கூவுதல், கமுகுன்னா பாக்கு நாணல் தப்பு, நந்துன்னா நொந்து இதுவும் தப்பு. இதில் 1, 2 மற்றும் சரியான இணையாகும். இந்திய இராணுவம் இந்தியாவிற்குள் நுழைந்த ஐஎன்ஏவின் ஒற்றை படை வீரர்களை கைது செய்து எந்த சிறைக்கு அனுப்பியது? அந்த சிறை பார்த்தீங்கன்னா சென்னை சிறைக்கு அனுப்பியது. இலக்கண குறிப்பு தருக. குவிமொட்டு,
இதில் குவி மொட்டு என்பது வினை தொகையை சாரும். வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை, இதில் மால்வரை என்ற சொல்லின் பொருள் என்ன? வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை, மால்னா குன்று, அதாவது பெரிய மலையை குறிக்கும். தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் மணப்பாறை மாட்டுச்சந்தை, அய்யலூர் ஆட்டுச்சந்தை, ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை, நாகர்கோவில் கருவாட்டுச் சந்தை என்பது தவறான ஒன்று. ஐஎன்ஏவின் பெண்கள் படைப்பிரிவின் தலைவராக இருந்தவர் யார்? ஐஎன்ஏவின் பெண்கள் படைப்பிரிவின் தலைவராக இருந்தவர் டாக்டர் லக்ஷ்மி அவர்கள். சீவக சிந்தாமணியை இயற்றிய திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? அவர் சார்ந்த சமயம் சமண சமயமாகும். மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யார்? அவர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆவார். சீவக சிந்தாமணியில் இலம்பகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இது கேட்கப்பட்ட கேள்வி. மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 இலம்பகங்கள் உள்ளன. இலக்கண குறிப்பு தருக. தேமாங்கனி தன்கடல். தேமாங்கனி தன்கடல் கண்டிப்பாக இது ரெண்டுமே பண்பு தொகையில் வரும். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகு வர்த்திதான் என்று கூறிய இளைஞர் யார்? அவர் பார்த்தீங்கன்னா அப்துல் காதராவார். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற வரிகள் மதுரையில் என்ன இருந்ததை உணர்த்துகின்றன? பொறிமயிர் வாரணம் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை உணர்த்துகின்றன. சரியான பொருளை தேர்ந்தெடு. இசை நெற்றி. இசைனா புகழ், நெற்றினா உச்சி என பொருள்படும். இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த எத்தனை இளைஞர்கள் 1943-45 ஆண்டுகளில் சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டனர்? இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த எத்தனை இளைஞர்கள்னு பார்த்தீங்கன்னா 18 இளைஞர்கள் ஆவார்கள். இலக்கண குறிப்பு தருக. நிலை இய குலா அத்து. நிலை இய ஆ கொண்டு முடியுது. இது சொல்லிசை அளபடை செய்யுளிசை அளபடையை சாரும். முத்தொள்ளாயிரம் முழுமையாக கிட்டாமல் புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து எத்தனை செய்யுள்கள் கிடைத்துள்ளன? கேட்கப்பட்ட கேள்வி. இதில் முழுமையாக கிட்டாமல் புறத்திரட்டு நூலிலிருந்து 108 செய்யுள்கள் கிடைத்துள்ளன. சரியான இணையை தேர்ந்தெடு. மதுரை காஞ்சியில் மதுரை மாநகரத்தின் இரவு நேர சந்தையின் பேர் என்ன? நாள் அங்காடி. அதற்கு பார்த்தீங்கன்னா அல்லங்காடி. அல்லுனா இரவு, இரவு நேர சந்தையின் பெயர் அல்லங்காடி என்பதாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 9th தமிழ் இயல் 7க்கு முக்கியமான 60 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.